ஹலோ செல்லம்மா, இந்த நாட்டு மருந்து பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் வரிகளை காமிக்கிறேன். அதை பார்த்து தேவைப்படுறது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ யாருக்காவது உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் எல்லோரும் பயனடையணும். இது அம்மா வெயிலுக்கு அம்மா போடுவாங்க, குழந்தைங்களுக்கு அம்மா வரும். அது வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில மூலிகை வச்சு சரி செய்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து தெரிஞ்சு எது வேணுமோ அது எழுதி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இதை பயனடையணும். பிள்ளைங்கள பத்திரமா வெயிலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு இந்த இளநீர் நிறையா வாங்கி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 5 இளநீர் அளவுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா கூட ஓகே தான். நொங்கு எங்கே கிடைக்குதுன்னு போயிட்டு பார்த்து நொங்கு வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பலாப்பழம் கொடுக்கலாம். டெய்லி நைட்டில் வாழைப்பழம் கொடுக்கணும். ஒரு டம்ளர் பால் குடிக்க வைங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. இந்த வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா மோர் ஜீரகம் போட்டு உப்பு போட்டு அடித்து குடிங்க. உடம்பு நல்லது. குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க வைங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க குழந்தைங்களுக்கு. அவங்க உடம்பு ஆரோக்கியத்தோடு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க நிம்மதியாக போகணும். பத்திரமா பார்த்துக்கோங்க. வேர்வை அதிகம் வந்துச்சுன்னா நம்மள அறியாத மயக்கம் வரும். தண்ணி நிறையா குடிங்க. நான் என் பிள்ளைங்கள பேத்திங்களாம் அங்கே பாப்பா வீட்டில் தான் இருக்காங்க. லீவில் விளையாடுறாங்க, போகிறாங்க. அவங்க இருந்து பார்த்துக்கிறாங்க. நான் அங்கே இல்லை. இங்கே நான் பிள்ளை கூட தான் இருக்கிறேன். குழந்தைங்க அங்கே எப்படி இருக்காங்கன்றத எப்போயாவது பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான்டா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், நல்லது நடக்கட்டும். எல்லோரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகணும். அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்கட்டும். பார்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸாக ஒரு லைனாக முக்கியமாக உங்களுக்கு எது வேணுன்றத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு வாங்க. எமர்ஜென்சிக்கு இது பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாள்லலாம் அப்படி தான் செய்துட்டு வந்தாங்க. இதில் நான் இதை படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சதெல்லாம் எனக்கு அப்போ செய்த ஞாபகம் தான் வந்தது. எனக்கும் தொண்டை மாரியத்தான் வந்தது, கொத்தமல்லி அம்மா வந்தது. எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்தது, அப்புறம் என் பிள்ளைக்கு வந்தது. எல்லோரும் படுக்கடியாக வீட்டில் இருந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகை மருந்து தான் எங்களுக்கு சரியாக வந்தது. அதை பார்த்து தான் நான் குழந்தைங்களுக்கு நான் எழுந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நான் சரி செஞ்சேன். இந்த லைனை ஒன்று கூட விடாமல் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கிங்கடா. உங்களுக்கு எப்போயாவது இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கைக்கூடி வரும். பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த புக்கில். நான் ஒன்று காட்டுறேன் உங்ககிட்ட. தேவைப்படுறத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கிட்டு. வைத்தியர் கடையில் கிடைக்கும் ஒரு சில பொருளெல்லாம். இந்த நோட்டில் இருக்கிறது எல்லாமே மளிகை கடையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வைத்தியர் கடைன்னு இருக்கும்ல, நாட்டு மருந்து கடை, அங்கே கிடைக்கும் இது. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பயனடையலாம். வெளியில் போயிட்டு நல்லா வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. 4 சவருக்குள்ளார வெளியில் அப்படியே நடங்க. மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் நடங்க. காற்று வெளி காற்று வாங்குங்க. ஏசிலே இருக்காதீங்க ரொம்ப. சாயந்தரம் டைமில் அப்படியே மொட்டை மாடி பக்கம் போயிட்டு நடங்க.
சரிடா, பாய். பாய்.